ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு, ஒவ்வொரு அம்மனின் அருள் உண்டு. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் கடையம் கீழகடைத்து அருளாட்சி செய்யும் அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் பெயரை கேட்டாலே அன்பு உள்ளங்கள் எல்லாம் ஆடி பாடும். அந்த வகையில் இந்த கோயிலில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் கடைசி செவ்வாய் என்று நடக்கும் கோவில் பூஜை தான் சிறப்புக்குரியது. காலங்காலமாக நடந்து வரும் இந்த கடைசி செவ்வாய் கடையத்தின் ஒரு அத்தாணியாக, கடையத்தின் மந்திரமாக, தாரக மந்திரமாக மாறியுள்ளது. கடைசி செவ்வாய் என்றால் அம்மனின் அருளை குறிக்கும், அம்மனை குறிக்கும். கடைசி செவ்வாய் என்றால் தாய் பத்திராளி அம்மனை குறிக்கும். இந்த கடைசி செவ்வாயில் அப்படி என்ன விசேஷம் இருக்குன்னு கேட்டிங்களா? இந்த கடைசி செவ்வாயில் தான் ஊரில் உள்ள பொதுமக்கள் எல்லாம் காட்டுப்பகுதியில் உள்ள அன்னை பத்திரகாளி அம்மனுடைய மூலஸ்தானத்துக்கு சென்று அங்கே பூஜை நடத்துவார்கள். ஆம், ஊருக்குள் இருக்கும் பத்திரகாளி அம்மனை வணங்கிவிட்டு ஊருக்கு வெளியே இருக்கும் மூலஸ்தானத்தில் இருக்கும் பத்திரகாளி அம்மனை வணங்குவது தான் அங்கே சால சிறப்பாக போற்றப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி செவ்வாய் என்றுதான் பூஜை நடக்கும். அன்றைய தினம் ஊர் மக்கள் அனைவரும் அங்கே தான் இருப்பார்கள். அம்மனை தரிசனம் கண்குளிர தரிசனம் செய்துவிட்டு வயிறார உணவருந்துவிட்டு செல்வதுதான் இந்த மக்களின் கலையாய கடமையாக இருக்கும். அன்று முதல் இன்று வரை இன்றும் இந்த சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது கடைசி செவ்வாய், பத்திரகாளி அம்மனின் செவ்வாய்.